இந்த வீடியோ வாயிலாக இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை புது பலன் அடைய பண்ணி தம்முடைய வாக்கு தத்தங்களையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்பா நிறைவேற்றி தருவார். கண்டிப்பாக இந்த மாதம் அப்பா உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதமாக இருப்பதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனம். Psalms 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதுல இருக்கிற அந்த உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அந்த வார்த்தையை தான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கோலும் கர்த்தருடைய தடியும் நம்மை தேற்றும். இல்ல, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னா என்ன அர்த்தம்? அது எப்படி தேற்றும் நம்மளை? கர்த்தருடைய அந்த கோல்னா என்ன, கர்த்தருடைய தடினா என்ன, அது நம்மளை எப்படியெல்லாம் தேற்றும், அதைத்தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கோலும் தடியும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை நமக்காக என்னவெல்லாம் செய்ய போகிறது, அதைத்தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். சரி, ஆங்கிலத்தில் த ராட் அண்ட் ஸ்டாஃப், அதாவது கோலும் தடியும்னு இல்லாமல் தடியும் கோலும்னு இருக்குது ஆங்கிலத்தில், இல்லையா? நம்ம அதை தமிழில் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். தமிழில் கோலும் தடியும், முதல்ல கோலை வச்சுருக்காங்க, ஸ்டாஃபை, பிறகு அடுத்து ராடை வச்சுருக்காங்க. நம்ம அதை போலவே என்ன செஞ்சுக்கலாம், தமிழில் இருக்கிறது போலவே நம்ம கோலும் தடியும்னு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரி, இந்த கோல் முதல்ல எதை அடையாளப்படுத்துது, தடி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தையை தான் அடையாளப்படுத்துகிறது, அதில் மாற்றம் இல்லை. அதில் ஸ்பெசிஃபிக்காக கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையான கர்த்தருடைய வேதம் இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்சர், காட்ஸ் வேர்ட், அதை குறிக்குது. அது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் குறிக்குது. வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் அடையாளப்படுத்துகிறது கோலுங்கிறது. தடிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அதுவும் வார்த்தையை தான் அடையாளப்படுத்துது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நமக்குன்னு சில வாக்கு தத்தங்களை அப்பா கொடுப்பார் தானே, உங்களுக்குன்னு சொல்லி. பைபிளில் எல்லா வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு சொந்தம்தான். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, இல்லையா? வாக்கு தத்தங்கள், எந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படிதானே இருக்கு. ஸோ வாக்கு தத்தங்கள், எந்த வாக்கு தத்தங்களையும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நீங்கள் உடைமையாக என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அதை உரிமையாக இது எனக்கு உரியதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கர்த்தர் சில நேரங்களில் உங்களுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான வார்த்தையை என்ன செய்வார், கொடுப்பார். வேதத்திலிருந்து ஸ்பெசிஃபிக்கான சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து கொடுப்பார், இல்லையா? அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் எடுத்து கொடுக்குறார் இல்லையா, உங்களுக்குன்னு சில வார்த்தைகளை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுப்பார். அப்படி ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுக்குற வார்த்தைகள் இருக்குல்ல, அதைத்தான் தடிங்கிற அந்த வார்த்தை அடையாளப்படுத்துது. சரி, இப்போ இந்த கோலும் தடியும்னா என்ன, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யுது, அதை தியானிக்கலாம். முதல்ல கோல் எடுத்துக்கலாம், ஸ்டாஃப் அதை எடுத்துக்கலாம். கோல் என்பதை எபிரேய பாஷையில் மிஷனத்னு சொல்லுவாங்க. மிஷனத், MISHENET, மிஷனத்னு சொல்லுவாங்க. மிஷனத்னா கோல்னு அர்த்தம். இங்கிலீஷில் ஸ்டாஃப். கோலுங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை, இல்லையா? வேதத்தில் எங்கெல்லாம் ஸ்டாஃப்னு வருதோ அது எதை அடையாளப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது. ஏசாயா புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்குதானே. ஏசாயா புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். ஐசியா சாப்டர் 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. தமிழ்ல பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்துன்னு இருக்கு, இல்லையா? அதையே நீங்க பொது மொழிபெயர்ப்பில் வச்சிங்கன்னா, இதே வசனத்தை ஏசாயா புஸ்தகம் 11:4 பொது மொழிபெயர்ப்பில் வாசிச்சிங்கன்னா, நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நேர்மையோட ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார், வார்த்தை என்னும் கோலினால், வார்த்தை என்னும் கோலினால்,
இல்லையா? சரி, அப்போ இந்த கோல்ங்கிறது எதை அடையாளப்படுத்துது? ஸ்டாஃப் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது. சரியா? சரி, இஸ்ரவேல்ல மேய்ப்பர்கள் கையில் கோலும் தடியும் வச்சிருப்பாங்க. இஸ்ரவேல்ல மேய்ப்பர்கள் என்ன வச்சிருப்பாங்க? கோலும் தடியும் வச்சிருப்பாங்க. என்ன பிரதர் வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோல்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேற்பகுதி வந்து வளைஞ்சிருக்கும். ஹூக் மாதிரி ஒரு வளைவை என்ன செய்யும்? கொக்கி போல் வளைஞ்சிருக்கும். அது வந்து கோல். தடிங்கிறது அது வந்து என்னன்னா, கோல் என்னன்னா, ஒரு மெய்ப்பன் எந்த உயரமோ அந்த மெய்ப்பனை விட கொஞ்சம் சற்று என்னவா இருக்கும்? மெய்ப்பனுடைய உயரம் இருக்கும், ஒரு 4-5 ஃபீட்டு ஹைட் இருக்கும். அல்லது மெய்ப்பனை விடவும் என்ன செய்யலாம்? சில நேரங்களில் கொஞ்சம் உயரமாக இருக்கலாம். இது வந்து கோல், ஸ்டாஃப். ராடுங்கிறது என்னென்னா, தடி அப்படிங்கிறது என்னென்னா 2-3 ஃபீட் இருக்கும், ஒரு 2-3 அடி நீளம் இருக்கும். அந்த ஒரு சின்ன குச்சின்னு வைங்களேன், ஒரு ஸ்டர்டியான ஒரு ஸ்டிக்கு, ஒரு கட்டையான ஒரு குச்சி, அதோடைய முனையில் ஒரு சின்ன அயன் நாபு மாதிரி, அல்லது வெண்கலத்திலேயோ பிராஸ்லேயோ இல்லை அயன்லேயோ ஒரு நாபு மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அது வந்து தடி. இப்போ இந்த மேய்ப்பர்கள் இந்த ரெண்டையுமே என்ன செய்வாங்கன்னா, 2 விதமான பர்பஸுக்காக என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. மேய்ப்பர்கள் கோலை ஒரு பர்பஸுக்காகவும் தடியை இன்னொரு பர்பஸுக்காகவும் என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. இப்போ கோல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்ப்போம். கோல் என்பது எதை அடையாளப்படுத்துது? கர்த்தருடைய வார்த்தையை. இப்போ கோலை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்ப்போம். கோலை 2 காரியங்களுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. ஒன்று, ஆடுகளுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு, ஆடுகளை நடத்தி கொண்டு போகிறதுக்கு, ஆடுகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு இந்த கோலை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. சரியா? ஒன்று. அடுத்தது ப்ரொடக்ஷன், ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு, அதுவும் இன்டர்னல் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆடுகளை இன்டர்னல், அதாவது ஆடுகளை தனிப்பட்ட விதத்தில் வெளியிலிருந்து வர்ற ஆபத்துகள் இல்லை, ஆடுகளுக்கு பக்கத்திலே இருக்கிற சில ஆபத்துகளை தடுக்கிறதுக்கு, ஒரு இன்டர்னல் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். இப்போ கோலை எப்படி பயன்படுத்துகிறாங்க மேய்ப்பர்கள்? யூத மேய்ப்பர்கள் கோலை, ஜூவிஷ் ஷெப்பர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டாஃபை கோலை எப்படி பயன்படுத்துவாங்க? முதல்ல ஆடுகளுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. என்ன செய்வாங்க? அந்த கோலை வச்சு ஆடுகளுக்கு தேவையான தீவனங்களை எல்லாம் அதுக்கு என்ன செய்வாங்க? அந்த மரத்துலேருந்து கிளைகள்லேருந்து அதை தரித்து என்ன செய்வாங்க? அதை கட் பண்ணி ஆடுகளுக்கு கொடுப்பாங்க. ஆடுகளை பெரும்பாலும் இந்த கோலை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க? லீட் பண்ணி கொண்டு போவாங்க. ஆடுகளை இந்த கோலை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க? நடத்தி கொண்டு போவாங்க, லீட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ உதாரணத்திற்கு யாக்கோபு இதை சொல்கிறார் பாருங்களேன். யாக்கோபு இதை குறித்து சொல்லும்போது அதை சொல்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 47வது அதிகாரம் 30-31 வசனங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 47 verse 30 and 31. Genesis chapter 47 verse 30 and 31. நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு யோசேப்பு, உமது சொற்படி செய்வேன் என்றான். உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். தமிழ்ல கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான்னு இருக்கு. ஆனா ஆக்சுவலா அவர் கட்டிலின் தலைமாட்டில சாய்ந்து தொழுது கொள்ளல, அவர் கோலின் மேல சாய்ந்து தொழுது கொண்டார். இல்லையா? அவர் எதுல சாய்ந்து தொழுது கொள்கிறார்? தான் கையில வச்சிருந்த அந்த மேய்ப்பனின் கோல்ல சாய்ந்து தான் அவர் என்ன செய்யறாரு? தொழுது கொண்டார். இல்லை, நீங்கள் SLT பைபிள் வாசிங்களே, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் இதே வசனத்தை வாசிச்சிங்கன்னா ஆதியா 47:31 வாசிங்களே. And he will say, swear to me, and he will swear to him, and Israel will worship upon the head of the rod. Upon the head of the rod. இல்லையா? தமிழ் அதை இங்கிலீஷில் ராடுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் கோலின் மேலே என்ன செய்கிறாரா?
சாய்ந்து தொழுது கொள்கிறார். இல்ல NIV பைபிள்ல இதே வசனம் NIVல வாசிச்சீங்கன்னா swear to me, ஆ he said. Then Joseph swore to him, and Israel worshipped as he leaned on the top of his staff. ஸ்டாஃப் NIVல கரெக்டா இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாஃப்ல அந்த கோலின் மேல் சாய்ந்து என்ன செய்தாராம்? தொழுது கொண்டார். அப்ப யாக்கோபு கட்டிலின் மேல சாய்ந்து தொழுது கொள்ளல, யாக்கோபு எது மேல சாய்ந்து தொழுது கொள்கிறாரு? கோலின் மேல சாய்ந்து தொழுது கொள்கிறார் இல்லையா? இதே வசனத்தை பவுல் அதை மென்ஷன் பண்ணி காட்டுறார் பாருங்களேன். இதே காரியத்தை பவுல் கோட் பண்ணி காட்டுறார் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம். ஹீப்ரூ சாப்டர் 11 வெர்ஸ் 21. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வாக்கியம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். யாக்கோபு தன் கோலின் முனையிலே சாய்ந்து என்ன செய்தாரா? தொழுது கொண்டார். இல்ல யாக்கோபு தன் கோலின் முனையிலே ஸ்டாஃப்ல சாய்ந்து என்ன செஞ்சார்? தொழுது கொண்டார். சரி, யாக்கோபு எதற்காக இந்த கோலின் மேல சாய்ந்து தொழுது கொள்ளணும்? ஒரு கேள்வி வருதானே இல்ல? ஏன் அவர் கோலின் மேல சாய்ந்து தொழுது கொள்கிறார்னா, நல்லா கவனிங்களே, ஈசாக்கிட்ட இருந்து தன் தகப்பட்ட இருந்து யாக்கோபு புறப்படுறார். அப்ப புறப்படும் போது ஈசாக்கு என்ன செய்யறாருன்னா, அவருக்கு 10 வாக்குத்தத்தங்களை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஈசாக்கு தகப்பனா ஈசாக்கு தன் பிள்ளை யாக்கோபுக்கு என்ன செய்யறாரு? 10 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கொடுத்து இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை ஒரு கோல்ல என்ன செய்யறாரு? எழுதுறார். அந்த கோல் மேல என்ன செய்வாங்க? அதை எழுதுவாங்க. எழுதி அந்த கோலை தான் எடுத்து என்ன செய்யறாரு? யாக்கோபு கையில கொடுத்துட்டார். இல்ல இப்ப யாக்கோபு அந்த கோலை எடுத்துக்கிட்டு தான் அந்நிய தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். கோலை பிடிச்சுக்கிட்டு தான் அந்நிய தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இருக்கிறாரு. பிறகு அங்கிருந்து கானானுக்கு திரும்பி வர்றாரு. பிறகு யோசேப்பு அவரை எகிப்துக்கு கொண்டு போறார் இல்லையா? அப்ப அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கு? அவரை சொல்லும்போது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கிறது? அந்த கோல்ல எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கோல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யாக்கோபு அதை எடுத்துக்கொண்டுதான் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யறாரு? பயணம் செய்யறார். வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட அந்த கோலை எடுத்துக்கொண்டுதான் அவர் வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்யறார். அப்படி அவரே சொல்றார் இல்லையா? கோலும் கையுமாய் நான் என்ன செஞ்சேன்? இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆதியாகம புஸ்தகம் 32:10 இல்லையா? வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 32 வெர்ஸ் 10. ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை என்ன செஞ்சேன்? கடந்து போனேன். அப்ப யாக்கோபு தன் தகப்பன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்ட அந்த கோலை எடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்யறார். வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்யறார். தன் தகப்பட்ட இருந்து போறாரு. 20 ஆண்டு காலம் பதான் அராம்ல இருக்கிறாரு. அதுல ஏறக்குறைய அவரை என்ன செய்யறாங்க? பல வருஷம் என்ன செய்யறாரு? அவரு 14 ஆண்டு காலம் லாபான் அவர் என்ன செய்யறாரு? ஏமாற்றுகிறார். கடினமான உழைப்பு இருக்கிறது. 20 ஆண்டு காலம் அந்த பதான் அராம்ல இருக்கிறார். பிறகு அங்கிருந்து கானானுக்கு வருகிறார். கானானுக்கு வந்த பிறகு கொஞ்ச காலத்துல யோசேப்பை இழந்தது போல ஒரு சூழ்நிலை இருக்கு இல்ல? பென்யமீனை இழந்தது போல ஒரு சூழ்நிலை வருகிறது. எகிப்துக்கு பிறகு யோசேப்பு கொண்டு வருகிறார். இந்த காலங்கள் முழுவதும் இப்ப யாக்கோபு என்ன நினைக்கிறார்னா, தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களாலதான் நான் நடத்தப்பட்டு வருகிறேன். ஏன் யாக்கோபு அந்த கோலின் மேல சாய்ந்து கொள்கிறார்னா, அதுக்கு 2 காரணங்கள் உண்டு. அவர் என்ன செய்யறாரு? முதலாவது என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு யோசேப்கிட்ட கேட்கிறார், என் எலும்புகளை எல்லாம் நீ கானானுக்கு கொண்டு போயிருவிய. 2 காரணம் உண்டு. யாக்கோபு கோலின் மேல சாய்ந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான 2 காரணங்கள் உண்டு. முக்கியமா என்ன இங்க என்ன நடக்குது? முதல்ல யோசேப்கிட்ட கேட்கிறார் யாக்கோபு, யோசேப்பு, நான் எகிப்துல இருக்கேன். ஆனா என்னுடைய எலும்புகளை நீ என்ன செஞ்சிடணும்? எங்க கொண்டு போயிடணும்? கானான்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்றார். ஏன்னா
அவர் தன்னுடைய எலும்புகள் கூட எகிப்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்போ நான் கொண்டு போய் சேர்த்துறேன்னு யோசேப்பு சொல்றார். உடனே இவர் என்ன கேட்குறாரு, எனக்கு ஆணையிட்டு கொடு, எனக்கு என்ன சரி வாக்கு கொடுன்னு கேட்குறார் இல்லையா. அப்போ யோசேப்பு அவருக்கு என்ன கொடுக்குறாரு, வாக்கு கொடுக்குறார். யோசேப்பு அவருக்கு வாக்கு கொடுக்குறார். நான் உங்கள் எலும்புகளை என்ன செய்வேன், நான் கானானுக்கு கொண்டு போயிடுவேன்னு என்ன செய்கிறாரு, வாக்கு கொடுக்குறார். அப்போ வாக்கு கொடுத்த உடனே அந்த கோலின் மேலே அவர் என்ன செய்கிறார், சாய்ந்து கொள்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா, யோசேப்பு சொல்கிறான், என் மகன் யோசேப்பு சொல்கிறான், நான் உமக்கு வாக்கு கொடுக்குறேன், உங்கள் எலும்புகளை கானானுக்கு கொண்டு போயிடுவேன்னு சொல்கிறான். அவன் கண்டிப்பாக செய்வான். ஆனால் அவன் செய்கிறானோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர் கண்டிப்பாக என்னுடைய எலும்புகளை கூட எங்கே கொண்டு போய் சேர்ப்பாரு, கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் இல்லை. அதை நினைக்கிறதுக்காக தான் இத்தனை காலம் என்னை நடத்திட்டு வந்தது யாரு தான், கர்த்தருடைய வார்த்தை தானே, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களின்படி தானே எனக்கு எல்லாம் செய்யப்பட்டது. அதனால இத்தனை காலம் நடத்திட்டு வந்தவர் இனிமே என்னுடைய எலும்புகளை என்ன செய்வார், கண்டிப்பா கொண்டு போய் கானான்ல சேர்ப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு யாக்கோபுக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல, வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க இல்ல. அப்ப அதே வார்த்தையை தான் அப்பா உங்களுக்கு சொல்றாரு. இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்து நடத்தின கர்த்தர் முடிவு பரியந்தம் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை அவர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். அவருடைய கோல் உங்களை தேற்றும்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்னவெல்லாம் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை அப்பா கொடுத்தாரோ அது அத்தனையும் அவர் நிறைவேற்றுவார் பிரதர். கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார் சிஸ்டர். ஒரு நாளும் உங்க இருதயம் கலங்க வேண்டாம். உங்க வாழ்க்கை மனிதர்கள் கொடுக்கிற வார்த்தையின் அடிப்படையில் நடக்க போறதில்லை. அதை அவங்க செய்வாங்க இல்லையா. உங்க உறவுகளோ மற்றவர்களோ உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை, வாக்கு தத்தங்களை செய்வாங்க. ஆனா அவங்க ஆணையிட்டு கொடுக்கறத செய்யறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றி காட்டுவார் இல்லையா. அதை நினைச்சுதான் அவர் அவர் அந்த கோலின் மேல சாய்ந்து என்ன செய்யறாரு, கர்த்தரை தொழுது கொள்றார். ஆண்டவரே, இம்மட்டும் நீங்க என்னை நடத்தி வந்தீங்க, இனிமேலும் என் எலும்புகளையும் நீங்க கொண்டு போய் என்ன செய்வீங்க, கானானுக்கு சேர்த்துருவீங்க. என்னை இந்த எகிப்துல என்ன செய்ய மாட்டீங்க, விட்டுற மாட்டீங்க, என் எலும்புகளை எகிப்துல விட்டுற மாட்டீங்க. அதே வார்த்தைகளை தான் அப்பா உங்களுக்கு சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய பிடியில, உலகத்தின் உபத்திரவத்துல அப்பா உங்களை விட்டுற மாட்டார் பிரதர், விட்டுற மாட்டார் சிஸ்டர். கண்டிப்பா உங்களுக்கான இளைப்பாறுதலுக்குள்ள, கானானுக்குள்ள அவர் கண்டிப்பாய் உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு நினைக்கிறார் பாருங்க, என் எலும்புகளை கூட அவர் விட மாட்டாரு இல்ல. நான் மரித்த பிறகு என் எலும்புகளை கூட இந்த எகிப்தினுடைய கண்ட்ரோல்ல, உலகத்தின் கண்ட்ரோல்ல அவர் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பா உங்களை இந்த உலகத்தின் பிடியில, வியாதியின் பிடியில, கடனுடைய பிடியில இல்ல, இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல அல்லது ஆவிக்குரிய போராட்டங்கள்ல அப்பா உங்களை அப்படியே ஒரு நாள் விட்டுற போறது இல்லை. அவர் கண்டிப்பாய் உங்களை ஜெயம் எடுக்க பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்ல. அவர் கண்டிப்பாய் உங்களை என்ன பண்ணுவார், ஜெயம் எடுக்க பண்ணுவார். அப்ப கோல் முதல்ல எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவர் நமக்கு என்னவெல்லாம் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர் கண்டிப்பா என்ன செய்ய பண்ணுவாரா, நிறைவேற்றுவார் இல்ல முதல்ல. சரி, அப்ப தன் எலும்புகளையும் அவர் கொண்டு போய் சேர்ப்பாருங்கிறதுக்காக தான் அந்த கோலின் மேல அவர் சாய்ந்து கொள்கிறார். ஒண்ணு. அடுத்து எதுக்காக கோலின் மேல சாய்ந்து கொள்கிறார்னா, இப்ப யோசேப்பை அவர் ஆசீர்வதிக்க போறார். யாக்கோபு தன் மகன் யோசேப்பை ஆசீர்வதிக்க போறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, என் தகப்பன் ஈசாக்கு என்னை இப்படிதான் ஆசீர்வதிச்சாரு, என் தகப்பன் ஈசாக்கு யாக்கோபாகி என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சாரு. அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் தேவன் அப்படி என்ன செஞ்சாரு, என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தாரு. அதே போல இப்ப நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைய யோசேப்பை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன். எனக்கு ஈசாக்கு மூலம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை எப்படி தேவன் நிறைவேற்றி முடித்தாரோ, அத போல நான் என் பிள்ளை யோசேப்புக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றி கொடுப்பார். அந்த விசுவாசத்தினாலதான் அவர் என்ன செய்யறாரு, அந்த வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்ட அந்த கோலின் மேல சாய்ந்து அவர் தொழுது கொள்கிறார் இல்லையா. அதான் எபிரேயர் 11:21 அதை வாசிச்சோம் இல்லையா. வாசிங்க பார்க்கலாம், திரும்ப வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம். Hebrews chapter 11 verse 21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில்
யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்ப விசுவாசத்தினால எனக்கு எப்படி வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட போது, என் தகப்பனால கொடுக்கப்பட்ட போது, அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் இந்நாள் வரைக்கும் காத்து நிறைவேற்றி கொடுத்தாரோ, அத போல நான் என் பிள்ளை யோசேப்புக்கோ அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை கண்டிப்பா அவர் என்ன செய்வார், அவரு நிறைவேற்றி கொடுப்பார். இல்ல, அதே வார்த்தையை தான் அப்பா உங்களுக்கு சொல்றாரு. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார். அதே நேரம் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் விண்ணப்பங்களை வச்சீங்களோ, என்னெல்லாம் ஜெபங்களை ஏறெடுத்திருக்கீங்களோ, உங்க சந்ததிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்களோ, அந்த ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற தயங்க மாட்டார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். பிறகு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறீர்களோ, அந்த வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் என்ன செய்வாரா, நிறைவேற்றி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ உங்களுடைய கோல் தேற்றும்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோல்ல என்ன பிளஸ்ஸிங் இருக்குன்னா, வாழ்க்கை முழுவதும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் நடத்தி வந்தார், அதை நிறைவேற்றி கொடுத்தார் யாக்கோபு. அதனாலதான் அவரு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்துல அந்த கோலின் மேல சாய்ந்து என்ன பண்ணுகிறார், அவரு தொழுது கொள்ளுகிறார். இல்லையா? கோலின் மேல சாய்ந்தவர் என்ன பண்ணுகிறாரு, யாக்கோபு தொழுது கொள்கிறார். அப்ப என்ன அர்த்தமாகுதுன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளுக்காக கொடுக்கப்படுவதல்ல, அது வாழ்நாளுக்காக கொடுக்கப்படுகிறது. இல்ல, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளுக்காக கொடுக்கப்படுவதல்ல, அது எப்படி கொடுக்கப்படுகிறது, வாழ்நாள் முழுவதற்காகவும் கொடுக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏதோ போன வருஷம் கொடுத்தாரு, ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக கொடுத்தாரு பிரதர், அது போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இந்த வருஷம் வேற வாக்குத்தத்தம் இருந்தா பார்க்கணும், அப்படி கிடையாது. அவர் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அது ஒரு நாளுக்கானதல்ல, மாதத்துக்கானதல்ல, வருஷத்துக்கானதல்ல, அப்பா அதை உங்க வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அவர் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவர். அதனால ஒன்னும் கலங்காதீங்க, ஒன்னு சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் இருந்துச்சு, நிறைய ஏமாற்றினாங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் வாக்குத்தத்தத்தின்படிதான் யாக்கோபுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அப்போ உங்களுடைய கோல் என்னை தேற்றும்னா என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், சூழ்நிலைகளால் உங்க வாழ்க்கை நடத்தப்படாது. உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களின்படிதான் உங்க வாழ்க்கை நடத்தப்படும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் உங்க வாழ்க்கையை நடத்த போகிறது. The life lead by the word of God. இல்லையா? The life lead by the promise of the life lead by the promise of God. இல்லையா? தேவனுடைய வார்த்தையினாலதான் அது என்ன செய்யப்படும், நடத்தப்படும். மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்க போறது இல்லை, அரசாங்கம் என்ன நினைக்குதுங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்க போறது இல்லை, மற்றவர்கள் உங்க வாழ்க்கை குறித்து என்ன திட்டமிடுறாங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்க போறது இல்லை. அவருடைய கோல் உங்களை தேற்றுன்னா என்ன அர்த்தம்னா, அவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதுதான் உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப முதல் ஆசீர்வாதம், கோல் நம்மை தேற்றும்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை நடத்தும். இல்லையா? வார்த்தையினால நடத்தப்படுகிற வாழ்க்கை, அதுவும் வாழ்நாள் முழுவதும் நடத்தும். ஏதோ ஒரு நாள்ல, ஒரு ஒகேஷன்ல, ஒரு பிரச்சனையில மட்டும் கிடையாது. அது திரும்ப திரும்ப உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களை என்ன செய்து கொண்டே போகும், நடத்தி கொண்டே போகும். சரி, அப்ப அந்த கோலை வச்சுதான் அந்த ஆடுகளை அவங்க என்ன செய்வாங்க, நடத்தி கொண்டு போவாங்க. அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பாங்க, ப்ரொவிஷன்ஸ் எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. இல்ல, அதுக்கு தேவையான தீவனங்களை அந்த கோலை பயன்படுத்தி தான் கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த கோலை வச்சுதான் என்ன செய்வாங்க, மேய்ப்பர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. சரி, அடுத்து அந்த கோலை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இன்டர்னல் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டு போறாங்க தானே, ஆடுகள் சில நேரம் என்ன செய்யும்னா, ஒரு படு குழி இருக்கும், பெரிய குழி இருக்கும், அது ஆட்டுக்கு தெரியாது, அதை ஒட்டி என்ன செய்யும், நடந்து போகும், அதுக்கிட்ட போய் மேய போகும். இல்லை, அதுகிட்ட இருக்கிற செடிக்கு கிட்டக்க போய் அது செடியை பார்த்துட்டே போயிடும், பச்சையா இருக்குன்னு போகும். ஆனால் பக்கத்தில் என்ன இருக்கும், உள்ள பெரிய குழி இருக்கும்.
அப்போ அந்த மேய்ப்பன் அதை பார்த்துட்டு என்ன செய்வார்னா டக்குன்னு என்ன செய்வார்னா அந்த கோலை எடுத்து அந்த ஹூக்கு இருக்கும் இல்லையா, கோளுடைய முனை வளைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த வளைஞ்சதை வச்சு ஆட்டினுடைய காலை பிடிச்சி என்ன செய்வார், இழுத்து விடுவார். அப்போ ஆடுக்கு புரியும், ஓ அந்த பக்கம் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு. ஒரு பாய்சனபிள் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு விஷ செடி இருக்கு அப்படின்னா ஆடு அந்த பக்கம் போச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, டக்குன்னு என்ன செய்வாங்க, அந்த கோலை வச்சு என்ன செய்வாங்க, இழுத்து விட்டுருவாங்க. அப்ப இன்டர்னலா ஆடுகளை நெருங்கி வருகிற சில ஆபத்துகள், டேஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்னல் டேஞ்சர்ஸ் எல்லாத்துல இருந்து ஆடுகளை என்ன செய்வாங்க, ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அப்ப அதே வார்த்தையை தான் அப்பா உங்களுக்கு சொல்றார். உங்க வாழ்க்கைய தம்முடைய வார்த்தையினால, கோலினால அப்பா நடத்தி கொண்டு போவார். அதே நேரத்துல உங்களை அறியாம உங்க பக்கத்துல வர்ற படுகுழிகள் இருக்குல்ல, பாவங்கள் ஆகட்டும், படுகுழிகள் ஆகட்டும், அப்படிப்பட்ட ஆபத்துகளா இருக்கட்டும், உங்களுக்கே தெரியாது, இது விஷ செடின்னு தெரியாது, இது விஷம் நிறைந்த மனிதர்கள்னு தெரியாது, இந்த காரியத்துக்குள்ள போனோம்னா இது இந்த மாதிரி ஆயிரும்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளேயும் நீங்களும் நானும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தம்முடைய கோலினால அவர் உங்களை தப்புவிக்கிறவராய், தம்முடைய வார்த்தையினால அவர் உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்படிப்பட்ட விழுகைகளுக்குள்ள நாம போகாதபடிக்கு அவர் தன்னுடைய வார்த்தையினால, கோலினால நம்மளை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் கவலைப்படாதீங்க. நிறைய இந்த நாட்கள்ல ஜனங்கள் பயப்பட்டுட்டே இருக்காங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவனோ, விழுந்துருவனோ, அப்படி போயிடுவனோ, இப்படி போயிடுவனோ. நான் சொல்றேன் பிரதர், ஒரு நாளும் அப்பா உங்களை அவருடைய கரத்துல இருந்து தவற விட போறதில்ல. நீங்க என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அவருடைய கரங்கள் உங்களை தாங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப கோல் ரெண்டு விதத்துல வேலை செய்கிறது. ஒன்னு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது, எல்லா ப்ரொவிஷனையும் கொடுக்குது. அடுத்து இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் எல்லாவற்றையும் கொடுக்குது. இல்ல, நமக்கு தேவையான அந்த உள் பாதுகாப்புகள் எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிறது. இல்ல, சரி, அடுத்த காரியம் தடி இல்லையா, இங்கிலீஷ்ல ராட். சரி, இதை எபிரேய பாஷையில ஷவத்னு சொல்லுவாங்க, SHEVET, ஷவத். ஷவத்னா தடி அப்படின்னு அர்த்தம். சரி, மேய்ப்பர்கள் தடியை எதுக்காக பயன்படுத்துறாங்க? அதை ரெண்டு காரியங்களுக்காக மேய்ப்பர்கள் பயன்படுத்துவாங்க. எப்படி கோலை வச்சு ரெண்டு காரியங்களை மேஜரா, அநேக காரியங்கள் இருக்கலாம், மேஜரா இந்த ரெண்டு தான். கோலை எப்படி ரெண்டு பர்பஸுக்கு பயன்படுத்துறாங்களோ அதை போல இந்த ஷவத்தையும் இந்த தடியையும் என்ன செய்வாங்க, ரெண்டு காரியங்களுக்காக பயன்படுத்துவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த தடியை வச்சுதான் ஆடுகளை எண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடுகளை என்ன செய்வாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஆடுகளுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது வெளியில இருந்து ஆடுகளுக்கு வருகிற ஆபத்துகள் இருக்கு இல்லையா, வெளியே இருந்து வர்ற ஆபத்துகள், அந்த ஆபத்துகளை தடுக்கிறதுக்காகவும் இந்த தடி என்ன செய்வாங்கன்னா மேய்ப்பர்கள் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு புரியும்படியா விளக்கி சொல்றேனே. இந்த தடியை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, தடியை வச்சுதான் எண்ணுவாங்க. தடியை என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆடுகளை எல்லாம் அடைச்சு வைப்பாங்கல்ல, அந்த ஷீப் ஃபோல்டு இருக்கும் இல்லையா, கொட்டாரம், அந்த கொட்டாரத்துடைய வாசல்ல மேய்ப்பன் நின்றுக்கிட்டு தனக்கு முன்னாடி அந்த தடியை சாய்வா பிடிப்பார். அதாவது அந்த தனக்கும் அந்த வாசல்ல அந்த தடி என்ன செய்வார்னா சாய்வா அப்படி என்ன செஞ்சிருப்பாரு, பிடிச்சிருப்பார். அப்ப ஆடுகள்லாம் என்ன செய்யும்னா, அவர் சத்தமிட்டு கூப்பிடுவார், தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே ஒவ்வொரு ஆடா என்ன செய்யும்னா வரும். அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடு என்ன செய்யும், அவருடைய ஆடுலாம் வரும்போது அவர் தடியை அந்த வாசல்ல குறுக்க பிடிச்சிருப்பாரா, அந்த ஆடு என்ன செய்யும்னா மெதுவா குனிஞ்சு அந்த தடிக்கு உள்ள அவரை உரசிக்கிட்டே போகும். அவருடைய காலுக்கும் அவர் தடி அப்படி பிடிச்சிருக்காரு இல்லையா, அந்த தடிக்கு நடுவா என்ன செய்யும்னா அந்த ஆடு என்ன செய்யும், அவரை உரசிக்கிட்டே ஒவ்வொரு ஆடா வெளியே போகும். அப்ப தன்னுடைய ஆடுகள் எல்லாம் எண்ணிக்கிட்டே வருவார். 1 2 3 அப்படின்னு எத்தனை ஆடுகள் அப்படின்னு என்ன செய்வார், கவுண்ட் பண்ணுவார். காலையில ஒவ்வொரு ஆடா எண்ணி கொட்டையிலேருந்து வெளியே கொண்டு போவார். சாயங்காலம் திரும்பவும் ஒவ்வொரு ஆடா எண்ணி கவுண்ட் பண்ணி அந்த கொட்டைக்குள்ள என்ன செய்வாங்க, அடைச்சு வைப்பாங்க. அப்ப அந்த ஆடுகளை தொகையிடுவதற்கு, எண்ணுவதற்கு அந்த தடியின் கீழே என்ன செய்வாங்க, அந்த ஆடுகளை உள்ள அனுப்புவாங்க. அந்த ஆடு என்ன செய்யணும், அவரை உரசி கொண்டு அந்த தடிக்கு கீழே குனிஞ்சு போகும். அந்த தடிக்கு கீழே என்ன செய்யும், அது குனிஞ்சு அது போகும். அப்ப அந்த ஆடு என்ன சொல்லுதுன்னா, நான் உம்முடைய ஆடு, நான் உம்முடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கேன், உம்முடைய தடியின் கீழே தான் நான் என்ன செய்றேன், இருக்கிறேன்னு அது அந்த மேய்ப்பனுக்கு செய்தி சொல்லுது இல்லையா. இது இப்படி ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக கவுண்ட் பண்றாங்க இப்படி அப்படின்னா, ஆடுகளுக்கு
நல்லா கவனிங்களேன், ஆடுகள் வந்து அந்த தடியை வைக்கிறப்ப அவரை உரசி கொண்டு அந்த தடிக்கு கீழே போகுது பாருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டுக்கு ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுப்பார். ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியா அவர் வாட்ச் பண்ணுவார். ஒவ்வொரு ஆட்டையும் அந்த மேய்ப்பன் தன் தடிக்கு கீழே போகிறப்ப உற்று கவனிச்சு பார்ப்பார், வாட்ச் பண்ணுவார். இல்ல, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வருது. அந்த ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் நடுவா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இல்ல, ஒண்ணு, அது ஒரு பிளஸ்ஸிங். அப்ப ஆண்டவர் உங்களுக்குன்னு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் பாருங்க. அவர் ஏதோ நீங்க ஒரு விசுவாசின்னு உங்களை காமனா நடத்துறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டச், எவ்ரி அண்ட் ஈச் பர்சனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டச், ஒரு இண்டிவிஜுவல் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவர் கொடுக்கிறார். இல்ல, அப்ப உங்களுக்குன்னு ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை செப்பரேட்டா உங்களுக்குன்னு சொல்லி சில வாக்கு தத்தங்களை கொடுப்பார். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க தொழிலுக்கு, உங்க ஊழியத்துக்கு தனிப்பட்ட சில வாக்குறுதிகளை அவர் கொடுப்பார். எதுக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உங்களோட க்ளோஸா நெருங்கி இருக்கிறார்னு அர்த்தம். இல்ல, சரி. அப்ப அந்த ஆடுகள் உள்ள போகும்போது என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். ஒரு 5 காரியங்களுக்காக அதை என்ன செய்வாங்க, அதை அந்த மாதிரி செய்வாங்க. என்னென்ன செய்வாங்க? முதல்ல அந்த ஆட்டை யாரையாவது விட்டு எண்றது இல்லை. இல்ல மொத்தமா எத்தனை ஆடு இருக்கு, ஒரு 15 ஆடு இருக்குமா, ரைட், ஓகே, அப்படி சொல்றது இல்லை. ஒவ்வொரு ஆடா அந்த தடியை வச்சு அவரே என்ன செய்யறாரு என்றார். நீங்க வேதத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தடியை வச்சு என்ன செய்வாங்க, எண்ணுகிறத நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். டெய்லி எண்ணுவாங்க. அதே நேரத்தில் இன்னும் கூட என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துல ஒரு 3 தடவை ஸ்பெஷலா எண்ணுவாங்க. டெய்லி காலையில சாயந்தரம் என்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வருஷத்துல ஸ்பெஷலா ஒரு 3 டைம்ஸ் எண்ணுவாங்க. பஸ்கா பண்டிகைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எண்ணுவாங்க, மொத்தமா ஆடுகளை எல்லாம் எண்ணுவாங்க. அப்புறம் பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு ஒரு 15 நாள் 15 டேஸ் பிஃபோர் எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூடார பண்டிகைக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி எண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த 3 நேரமும் தான் ஆடுகள் அவங்க கவுண்ட் பண்ணி அதுல இருந்து தசமபாகத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. பஸ்கா பண்டிகைக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஆடுகளை எல்லாம் கவுண்ட் பண்ணி அதை என்ன செய்வாங்க, அதுல இருந்து எத்தனை ஆடு இருக்குன்னு பார்த்து அதுல தசமபாகத்தை எடுத்து 10ல் 1 பங்கு எடுத்து ஆண்டவர் கொடுத்துருவாங்க. அப்புறம் திருப்பி பெந்தைக்கோஸ்தே பண்டிகை நேரம் திருப்பி ஒரு தடவை எண்ணுவாங்க. பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை எண்ணுவாங்க. அதில் ஆடுகளை பிரித்து என்ன செய்வாங்க, தசமபாகத்தை கொடுப்பாங்க. அடுத்து கூடார பண்டிகை நேரம் என்ன செய்வாங்க, ஆடுகளை எண்ணி பிரித்து கொடுப்பாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த கூடார பண்டிகை வந்து திஸ்ரி மாதம்னு சொல்லுவாங்க. திஸ்ரி மாதத்தில் அதை கொண்டாடுவாங்க. ஆனால் ஆடுகளை எண்றது எல்லுல் மாதம்னு சொல்லுவாங்க. எல்லுல் மாதம் அப்படி. அந்த எல்லுல் மாதத்தில் தான் இந்த திஸ்ரிங்கிறது அடுத்த மாதம், அதுக்கு முந்தின மாதம் எல்லுல் மாதம். எல்லுல் மாதத்தில் தான் ஆடுகளை பிரித்து எண்ணி வைப்பாங்க. அதை கூடார பண்டிகையில் திஸ்ரி மாதத்தில் கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறப்ப இதுதான் அந்த எல்லுல் மாதம். இப்போ ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் எல்லுல் மாதம் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அந்த நாட்களில் தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஆடுகளை பிரித்து எண்ணுகிற மாதம். இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் எல்லுல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆகஸ்ட் 25 இருந்து தான் அந்த ஆகஸ்ட் 25க்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அந்த எல்லுல் மாதத்தில் அந்த ஆடுகளை எண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் கொடுக்குறான்னு நான் யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். இந்த மாதத்தில் தான் நான் என்னுடைய ஆடுகளை எண்ணுகிற மாதம் இல்லை, இஸ்ரவேல் ஆடுகளை எல்லாம் எண்ணுகிற மாதமாக இருக்குது. சரி, ஆகஸ்ட் மாதம். சரி, இப்போ கவனி, எதுக்காக ஆடுகளை எண்ணுறாங்கன்னா, தசமபாகத்தை கொடுக்கறதுக்கு இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஏன் ஆடுகளை அப்படி தடியின் கீழே கொண்டு போகிறாங்க? நீங்கள் நிறைய வேதத்தில் வாசிக்கலாம் இந்த காரியத்தை. வாசிங்களே, லேவியராகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 32வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 27 verse 32. லேவியராகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 32வது வாக்கியம். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10ல் 1 பங்காய் இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கோலின் கீழ்ப்பட்டன்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா ராடு, தடியின் கீழ்ப்பட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தடியை வச்சு நீங்க எண்ணுவீங்க இல்லையா, அந்த எண்ணுறதுல 10ல் 1 பங்கு கர்த்தருக்கு கொடுங்கன்னு சொல்றார். அப்ப இஸ்ரவேல்ல மேய்ப்பர்கள் இந்த தடியை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அந்த ஆடுகளை எண்ணுவதற்காக என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க.
நீங்க எஸ்எல்டி பைபிள்ல வாசிங்களே, இதே வசனத்தை எஸ்எல்டில வாசிங்க. லேவியராக 27:32. And all the tenth of cattle and sheep, all which shall pass through under the rod, the tenth shall be holy to Jehovah. Pass through under the rod, இல்லையா? அந்த ராடுக்கு கீழே போகுது இல்லையா, போக வச்சு நீங்க எண்றீங்க இல்லையா, அப்படி எண்ணப்படுகிற ஆடுகள்ல 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு கொடுங்கன்னு சொல்றார். அப்ப அந்த ராடை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை கவுண்ட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சரி, அடுத்து இன்னொரு வசனம், எரேமியா புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களா. எரேமியா புஸ்தகம் 33:13. மலை தேசமான பட்டணங்களிலும், மலை தேசமான பட்டணங்களிலும், பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும், பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும், தென் திசை பட்டணங்களிலும், தென் திசை பட்டணங்களிலும், பென்யமின் நாட்டிலும், பென்யமீன் நாட்டிலும், எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், யூதாவின் பட்டணங்களிலும், யூதாவின் பட்டணங்களிலும், ஆட்டு மந்தைகள் தங்களை, ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக, தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக, அந்த தடியை பிடிச்சிட்டு மேய்ப்பர் நிப்பார் இல்லையா, அந்த தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று, கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பட்டணங்கள்ல இருக்கிற ஜனங்களை எல்லாம் என் தடிக்குள்ளாக, என் கைக்குள்ளாக நான் என்ன செய்ய பண்ணுவேன், நானு கடந்து வர பண்ணுவேன், நான் அவங்கள கவுண்ட் பண்ணி வைப்பேன், என் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் என்ன செய்வேன், நான் அதை கவுண்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே. எரேமியா 33:13 பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே. மலை பகுதியில் உள்ள நகர்களிலும், நகர்களிலும், செபேலாவை சார்ந்த நகர்களிலும், நகர்களிலும், நெகேபை சார்ந்த நகர்களிலும், ம், பென்யமீனின் நாட்டிலும், ம், எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், யூதாவின் நகர்களிலும், ம், ஆடுகளை எண்ணி, ஆடுகளை எண்ணி சரி பார்ப்பவனின் கண்காணிப்பில், சரி பார்ப்பவனின் கண்காணிப்பில், அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த தடிக்குள்ள கொண்டு போறது எதுக்குன்னா, ஆடுகளை சரி பார்த்து கண்காணிக்கிறதுக்காக. சரி பார்ப்பவனின் கண்காணிப்பில் அவை மீண்டும் கடந்து செல்லும் என்கிறார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நான் கண்காணிப்பு கொடுக்கிறேன், அவங்கள என் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என் ஆடுகள் எத்தனை இருக்குன்னு நான் என்ன செய்யறேன்னு சொல்றாரு, எண்ணி தொகையிட்டு அவைகளுக்கு என்ன கொடுப்பேன், நானு கண்காணிப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா. இன்னொரு பகுதி கூட இருக்கும், எசேக்கியேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 37-38 வசனம். எசேக்கியேல் chapter 20 verse 37 and 38. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து, நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து, தமிழ்ல கோல்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா ராடு, நான் தடி, நான் உங்களை தடியின் கீழ் செல்லும்படி செய்து, உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தி, உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தி, கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு என்ன செய்ய பண்ணுவேன், பிரித்து போடுவேன். அப்ப அந்த தடியை வச்சு தடிக்கு கீழே நான் உங்களை கொண்டு வருவேன், அந்த தடியின் கீழ்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ என்னுடைய ஆடா இருக்கிற, நீ என்னுடைய எண்ணிக்கைக்குட்பட்டவன், ஏன் கைக்குள்ள இருக்கிற அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன். அப்ப அந்த தடிய மேய்ப்பர்கள் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, ஆடுகளை எண்ணுவதற்கு, கவுண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா. சரி, இப்ப எதுக்காக பிரதர் இப்படி தடியை வச்சு எண்ணணும், ஏன் தூரத்தில் நின்று அப்படியே 1 ஆடு 2 ஆடுன்னு கவுண்ட் பண்ணிட்டா பத்தாதா, ஏன் இப்படி தனக்கு பக்கத்துல அந்த தடியை வச்சு அந்த தடிக்கு கீழே அந்த ஆடை போக வச்சு ஏன் இப்படி கவுண்ட் பண்றாங்க? ஏன் கவுண்ட் பண்றாங்கன்னா அதுல சில பர்பஸ் உண்டு. கவுண்ட் பண்றப்ப நீங்க நல்லா கவனிங்களே, அதுல சில ஆசீர்வாதங்கள் உண்டு, ஒரு 5 ஆசீர்வாதங்கள் உண்டு. என்ன? கவுண்ட் பண்றப்ப யாரையும் அனுப்பி கவுண்ட் பண்ண சொல்றது இல்லை, தனக்கு துணைக்கு இருக்கிற யாரையோ அனுப்பி, ஒரு பையன் அனுப்பி எத்தனை ஆடு இருக்கு பார்த்துட்டு வா அப்படி என்றது இல்லை. அந்த மேய்ப்பனே ஒவ்வொரு ஆட்டையும் எண்ணுகிறார் இல்ல, தடியன் வச்சு அந்த வாசல்ல நின்று ஒவ்வொரு ஆட்டையும் அந்த தடிக்கு கீழே கொண்டு போக விட்டு ஒவ்வொரு ஆட்டையும் எண்ணுகிறார். ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் கொடுக்கிறார், அவரே எண்ணுகிறார் இல்ல. அப்ப அதைத்தான் கர்த்தரும் உங்களுக்கு சொல்றாரு, அவரே உங்களை என்ன செய்யறாரா, கணக்குகள் எடுத்து வச்சிருக்கிறாரு, அவரே உங்களை கண்காணிப்புல வச்சிருக்கிறாரு, அவர் உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கிறார். நீங்க நினைக்காதீங்க
விசுவாசிகள், கோடிக்கணக்கான விசுவாசிகளை நானும் ஒரு ஆளு, கர்த்தர் என்னை எல்லாம் நினைப்பாரா? இல்ல, அப்பா உங்களை நினைச்சிருக்கிறாரு, அப்பா உங்களை பார்த்திருக்கிறாரு, அப்பா உங்களை குறித்து கரிசனையா இருக்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், ஒரு பர்சனல் அட்டென்ஷன் அவர் வைத்திருக்கிறார். உங்களை அவர் என்ன செய்யறாரு? உற்று கவனிக்கிறார். இல்ல, அப்ப அந்த அவரே அந்த ஆட்டை என்ன செய்யறாரு என்றார். அந்த 5 ஆசீர்வாதங்களை வாசிங்களே, எப்சிவா வாசிப்பாங்க, வாசிங்களே. அவரே எண்ணுகிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன? அவரே கவுண்ட் பண்றாராம். இல்ல, யாரையோ வச்சு கவுண்ட் பண்ணல, அவங்களா தன் ஆட்டை நான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. என் ஆடு எனக்கு பக்கத்துல வரணும், என் கிட்ட வரணும். இல்ல, அப்ப அதை கவுண்ட் பண்றாங்க. ஒரு ஆசீர்வாதம். அடுத்து தனித்தனியாக கவனம் தருகிறார். ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு குழுவா கூட்டமா பார்க்கறது இல்ல, ஒரு மந்தையா பார்த்துட்டு போறது இல்ல. அப்ப ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கன்சர்ன். ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டுக்கும், ஒவ்வொரு ஆட்டுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் அப்ப தனித்தனியாக பிரத்யேகமாக கவனிக்கிறார். ஏதோ நீ சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி சபையாக வாட்டி போயிட்டோம் அப்படி சொல்றது இல்ல. ஒவ்வொரு ஆட்டுக்கும் அவர் கண்காணிப்பு கொடுக்கிறார், தனித்தனியா பர்சனலா கவனிக்கிறார். நான் சொல்றேன் பிரதர், இந்த பூமியில மற்ற எல்லாரும் உங்களை 10ஓட 1 11 வைக்கலாம். ஆனா கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? 100 ஆட்டுல நீங்க ஒரு ஆடு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் தனித்தனியா உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், உங்களை பார்த்து கொள்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்த ஆசீர்வாதம் 3வது, ஆட்டின் நலனை சோதிக்க முடியும். இப்ப ஒவ்வொரு ஆட்டையும் ஏன் இப்படி தடிக்கு கீழே பக்கத்துல கொண்டு வர்றாங்கன்னா, அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய கால்களை அந்த தொடைகளை உரசி கொண்டு அந்த தடிக்கு கீழே அப்படி போகும்போது ஒவ்வொரு ஆட்டையும் சோதிச்சு பார்க்கறாங்க. என்ன, ஏதாவது சிக்னஸ் இருக்கா ஆட்டுக்கு, ஏதாவது இன்ஜூர் ஆயிருக்கா, வெளியே போயிட்டு மேய்ச்சல் பண்ணும்போதோ அல்லது அந்த கொட்டைக்குள்ள அடைச்சிருக்கிறப்போ வேற ஆடுகளால ஏதாவது அது காயப்பட்டிருக்கா, வேற ஆடுகள் கொம்புனால குத்திடலாம் இல்லையா, ஏதாவது காயப்பட்டிருக்கா, இன்ஜூர் ஆயிருக்கா, சிக்னஸ் இருக்கா, ஆட்டினுடைய வெல்த் அண்ட் ஹெல்த் எப்படி இருக்கு செக் பண்றார். இல்ல, நான் சொல்றேன் பிரதர், நான் உங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர், நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அப்பா உங்களை கவனிக்கலைன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களுடைய சரீர சுகத்துல, உங்க வெல்த்ல, உங்க ஹெல்த்ல அவர் ரொம்ப கரிசனை உள்ளவரா இருக்கிறார். இல்ல, அதை நம்புங்க. அப்பா உங்களுக்கு இண்டிவிஜுவலா உங்களை பார்க்கிறார், உங்களை சோதிச்சு என்ன செய்யறாரு அவர் பார்க்கிறார். எப்படி இருக்கிறீங்க, இந்த ஆடு, என்னுடைய ஆடு எப்படி இருக்கு அவர் பார்க்கிறார். இல்ல, அடுத்து வாசிங்களேன். அடுத்து 4வது ஆசீர்வாதம், பணிவில்லாத பிரச்சனையான கலகக்கார ஆடுகளை பிரிய பண்ணுது. சில நேரங்கள் என்ன ஆகும்னா, சில ஆடுகள் என்ன செய்யும்னா மற்ற ஆடுகளோட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். இல்ல, சில ஆடுகள் அந்த தடிக்குள்ள கரெக்டா வராது, அவர்கிட்ட தான் வரும், ஆனாலும் தடியை தாண்டி போகும், தடியை இடிச்சு தள்ளி விட்டுட்டு போகும். அதுல அந்த கேரக்டரை புரிஞ்சிருவார். அந்த ஆடு தன்னுடைய தடிக்கு கீழே, தன் வார்த்தைக்கு கீழே அடிபணிந்து வருதா இல்ல அது முரட்டாட்டம் பண்ணுதான்னு அந்த ஆட்டை கரெக்டா கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா அந்த ஆட்டை என்ன செய்ய விட மாட்டாரு, மற்ற ஆடுகளோட சேர்க்காம கொஞ்சம் தனியா வச்சுக்கிடுவார். ஏன்னா அதுக்காக அதை விரட்டி விட்டுருவார் நான் சொல்ல வரல. அதாவது அந்த ஆட்டை வேணான்னு எங்கேயோ கொண்டு விட்டுற போறதில்லை அல்லது கொல்ல போறதில்லை. அந்த ஆட்டை சரி பண்ணுகிற வரைக்கும் கொஞ்சம் என்ன செய்வார், அந்த ஆடுகளை கொஞ்சம் தனிப்புறமா வச்சுக்கிடுவாங்க. அப்ப இந்த கலகம் பண்ணுகிற, முரட்டாட்டம் பண்ணுகிற ஆடுகள் எதுங்கிறத இந்த தடியை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. சில ஆடுகள் கரெக்டா நல்ல ஆடுகள் என்ன செய்யும், பனி உள்ள ஆடுகள் என்ன செய்யும், கரெக்டா அவருடைய தடிக்கு கீழே குனிஞ்சு அமைதல் அவரை உரசிட்டு என்ன செய்யும், அந்த மேய்ப்பனை உரசிட்டு போறதே அந்த ஆடுக்கு ஒரு சந்தோஷம். இல்ல, என் மேய்ப்பன் என் கூட இருக்கிறாருங்கிறத உணர்றதே என்னது ஒரு உண்மைதானே, பிரசன்னத்தை அனுபவிக்கிறதே நமக்கு என்னதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா சில ஆடுகள் என்ன செய்யும், மேய்ப்பனுடைய தடியை தாண்டிட்டு போகும், தட்டி விட்டுக்கிட்டு போகும். இல்ல, அந்த ஆடுகள் எல்லாம் கலகக்கார ஆடுகளை என்ன செய்யறாரா, தனியே பிரிச்சு விடுறாராம். இல்ல, நம்ம வாசிச்சோம் இல்லையா, எசேக்கியேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 37 38 வாசிச்சோம் தானே. இல்ல, வாசிங்க. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து, நான் உங்களை கோலின் கீழ் தடியின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கையின் கட்டுக்குன்னா வார்த்தையின் கட்டுக்கு. உடன்படிக்கைனா வாக்கு தத்தம் தான் இல்லையா, நம்ம அதை குறித்து நிறைய தியானிச்சிருக்கோம். இல்ல, உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம், வாக்கு தத்தத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்ப உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தினா என்ன அர்த்தம், வார்த்தையின் கட்டுக்கு உட்படுத்தி, வார்த்தைக்கு கீழே உன்னை நான் கொண்டு வந்து கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அப்ப சில ஆடுகள் என்ன செய்யும்னா கலகக்கார ஆடா இருக்கும், சில ஆடுகள் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். இல்ல, அந்த ஆடுகளை தனியா என்ன பண்ணி போடுவாராம், பிரித்து போடுவாராம். இல்ல,
அப்ப முதல் ஆசீர்வாதம் என்ன? அவரே உங்களை கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறாராம். அடுத்து என்ன செய்யறாரு? ஆட்டுக்கு உங்களுக்கு தனியா ஒரு கவனம் கொடுக்கிறாரு. ரெண்டாவது அடுத்து சொல்றாரு, உங்களுடைய ஹெல்த்தையும் வெல்த்தையும் அவர் என்ன செய்யறாரு? செக் பண்ணி சோதிச்சு பார்க்கிறாரு. அதே நேரத்துல நமக்கு பிரச்சனை கொடுக்கிற சில ஆடுகள் இருக்குன்னு தானே. சில விசுவாசிகள், சில நேரங்களில் சில ஸ்தாபனத்தில் இருக்கிற சில ஊழியர்கள், சில விசுவாசிகள் ஏதோ ஒரு காரியத்துல ஏதாவது ஒரு இடர்பாடு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கலகக்கார ஆடுகளை எல்லாம் அவர் தனியா பிரிச்சிருவாராம். இல்ல, நீங்க நினைக்காதீங்க பிரதர், விசுவாசிகளா இருக்கிறாங்க, கர்த்தர் அறிந்தவங்களா இருக்காங்க, ஆனா எனக்கு இவ்வளவு இடர்கள் கொடுக்குறாங்களே, ஒரு நாள் கவலைப்படாதீங்க, அப்பா அப்படியே உங்களை ஒரு நாள் விட்டுற மாட்டாரு. அவருக்கு தெரியும் எப்ப அவங்கள தனியா செப்பரேட் பண்ணி கொண்டு போகணுமோ கரெக்டா செப்பரேட் பண்ணி கொண்டு போவார். இல்ல, தனியா கரெக்டா அவர் அவங்களை கொண்டு போய் அடிச்சு கொல்ல போறது இல்ல, அவங்கள சரி பண்ணதான் போறாரு. வார்த்தையினால அவங்கள சரி பண்ணதான் போறாரு. ஆனா அவங்களால உங்களுக்கு தொந்தரவு வராத அளவுல அதை என்ன செய்வார்? அந்த ஆட்டை தனியா செப்பரேட் பண்ணி கொண்டு போவார். அவங்களுக்கு தொந்தரவு வராத அளவுல உங்களை என்ன செய்வார்? தனியா செப்பரேட் பண்ணி கொண்டு போவார். இல்ல, அதுக்காக நான் பிரிவினை நல்லதுன்னு நான் சொல்ல வரல. சில நேரங்கள்ல காயங்கள் ரொம்ப அதிகமாகிறப்ப, சபைக்கும் மற்றவர்களுக்கு சேதம் வருகிறப்ப தேவன் இதை செய்ய வேண்டியது. அதனால அவர் சொல்றார், நான் கலகக்காரர்களை என்ன செய்ய பண்ணுவேன்? நான் தனியா பிரிஞ்சு போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். இல்ல, சரி, அடுத்த 5வது ஆசீர்வாதம், சோதித்து பார்க்கிறார், அந்த ஆடுகளை அவர் என்ன செய்யறாருன்னா சோதிச்சு பார்ப்பார். ஆடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சோதிக்கிறார் இல்லையா? எதுக்கு சோதிக்கிறாருன்னா குறைய கண்டுபிடிச்சு ஆடுகளை தண்டிக்கிறதுக்கு இல்ல. வியாதி இருக்கு, இந்த ஆடு நல்லது இல்ல, போப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு தள்ளி விடுறதுக்கு இல்ல. சோதிச்சு பார்க்கறது எதுக்காகன்னா அவர் தள்ளி விடுகிறதுக்கு சோதிக்கிறது இல்ல, குணப்படுத்துகிறதுக்கு சோதிக்கிறார். இல்ல, அப்ப ஆண்டவர் உங்களை சோதிச்சு பார்க்கிறார். உங்களுடைய குணநலன்களை, உங்களுடைய மற்ற எல்லா காரியங்களையும் அவர் சோதிச்சு பார்ப்பாரு. எதுக்குன்னா தண்டிக்கிறதுக்கும் தள்ளி விடுகிறதற்கும் அல்ல, என்ன பண்ணுகிறதற்கு? குணப்படுத்த. ஆடுகளை சோதிச்சு பார்ப்பாங்க மேய்ப்பர்கள், அந்த தடியின் கீழே கொண்டு வந்து சோதிச்சு பார்ப்பாங்க. எதுக்குன்னா குற்றஞ்சாட்டுகிறதற்கல்ல, எதற்காக? குணப்படுத்துகிறதுக்காக. இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பா உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து சில நேரங்களில் உங்களுடைய கேரக்டரை மாற்றுவாரு, உங்களை கன்விக்ஷனுக்குள்ள கொண்டு வருவாரு, உங்களுடைய குணநலன்களை அவர் குணப்படுத்துகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்ப ஏன் இந்த தடியை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா அவரே உங்களை எண்ணுகிறாரா, அந்த வார்த்தையை அனுப்பி அவரே உங்களை கவனிக்கிறாரா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட கவனத்தை கொடுக்கிறாரு, அவரே உங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த்தை கவனிக்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனை பண்ணுகிற ஆடுகளை உங்களை விட்டு தனியா எடுத்துடுறாரு, உங்ககிட்ட இருக்கிற சில பிரச்சனைகளை உங்களை குற்றம் சாட்டுகிறதுக்காக அதை உற்று கவனிக்கல, உங்களை குணப்படுத்துகிறதுக்காக உற்று கவனிக்கிறார். இல்ல, இப்படிதான் மேய்ப்பர்கள் ஆடுகளை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. சரியா? அப்ப முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, ஆடுகளை தடியை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, அந்த ஷவத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க, தடியை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ராடை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஆடுகளை கவுண்ட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. சரி, அடுத்து ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தடியை பயன்படுத்துவாங்க. எக்ஸ்டர்னல் அதாவது வெளியே இருந்து வருகிற ஆபத்துகள் இருக்குல்ல, அதுல இருந்து ஆடுகளை தப்புவிக்கிறதுக்கு இந்த தடியை என்ன செய்வாங்க? அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது ஹோல், அதுவும் ப்ரொடக்ஷன் தான் அது, ஆனா இன்டர்னல் ப்ரொடக்ஷன். ஒரு குழிக்குள்ள விழாம, ஒரு விஷச்செடிட்ட போகாம தடுக்கிறதுக்கு கோலை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா தடி எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் ப்ரொடக்ஷன். வெளியில இருந்து வர்ற ஆபத்துகள் இருக்குல்ல, அந்த ஆபத்துகள்ல இருந்து தடுக்கிறதுக்கு தடி என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. இந்த தடியை 2 விதத்துல பயன்படுத்துவாங்க. எக்ஸ்டர்னல் ப்ரொடக்ஷன்லயே 2 விதத்துல பயன்படுத்துவாங்க. எப்படின்னா அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அஃபென்சிவ்னா என்னன்னா, யூத மேய்ப்பர்கள் கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டையான ஒரு தடி இருக்கும், அது முனையில வெண்கலமோ இரும்போ ஒரு குண்டு மாதிரி என்ன செய்வாங்க? ஒரு நாபு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா வெளியில இருந்து வரும் இல்லையா, சிங்கங்கள், நரி, இதை போல ஆபத்துகள்லாம் வரும் இல்லையா, அந்த ஆபத்துகள்ல இருந்து ஆடுகளை தடுக்கிறதுக்காக, அந்த ஆபத்துகள்ல இருந்து ஆடுகளை தப்புவிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? தடி வச்சிருப்பாங்க. ஒரு நரியோ கரடியோ சிங்கமோ வந்துச்சுன்னா இந்த தடினால் என்ன செய்வாங்க? அந்த விலங்குகளை, அந்த வைல்டு அனிமல்ஸ் என்ன செய்வாங்க? காட்டு விலங்குகளை அடிச்சு என்ன செய்வாங்க? தாக்குவாங்க, அஃபென்ஸ் பண்ணுவாங்க. இல்ல, அந்த விலங்குகளை என்ன செய்வாங்க? தாக்கி என்ன செய்வாங்க?
அஃபென்ஸ் பண்ணுவாங்க, அதை அடிச்சு விரட்டுவாங்க. அதுக்காக அந்த தடி என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. நீங்கள் நம்ம வாசிச்சிருக்கோம் தானே, தாவீது கையில் என்ன வச்சுருந்தாரா, தடியை வச்சுருந்தார் இல்லை? அவர் சொல்லும்போது சொல்கிறார் தானே, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 34-35. 1 சாமுவேல் சாப்டர் 17 verses 34 and 35. 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து சொல்றாரா, தடியை வச்சு அவர் என்ன செய்யறாரு, அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அதை அடித்து என்ன செஞ்ச, அஃபென்ஸ், அடிக்கிறாரு இல்ல, தாக்குறாரு இல்ல. அப்ப அந்த தடியை வச்சு என்ன செய்வாங்கன்னா தாக்குவாங்க. அதனாலதான் கோலியாத்திட்ட போகும்போது அவர் எதை எடுத்துட்டு தான் போனாரு, தடி எடுத்துட்டு தான் போனார் இல்ல. அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம் 39ஆவது வசனம் 40ஆவது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 39-40. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு, சவுலுடைய பட்டயங்களை எல்லாம் தன் வஸ்திரத்தின் மேல கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து போனான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக் கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு, எதை பிடிச்சிட்டு போறாரா அவரு, தன்னுடைய தடியை மட்டும் என்ன செய்யறாராம், கையில பிடிச்சிட்டு போறார். இப்ப கோலியாத்தோட சண்டைக்கு போகும்போது அவர் எதை மட்டும் கையில எடுத்துட்டு போறாரு, தாக்குறதுக்கான சத்துரு வரும்போது, எதிரி வர்றான் அவனை தாக்குறதுக்கு எதை மட்டும் கையில பிடிச்சிட்டு போறாரு, இப்ப தடியை தான் கொண்டு போறார். அதனாலதான் கோலியாத் கேட்கும் போதும் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 43ஆவது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 43. பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தடியோட என்னிடத்துல வர்றதுக்கு நான் என்னது, நான் நன்னன் நாயா அப்படின்னு கேட்கிறான். அப்ப தாவீது கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு, கோலியாத்தை தாக்கி அழிக்கிறதுக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போனாரு, முதல்ல தடியை தான் எடுத்துட்டு போறார் இல்லையா. அப்ப மேய்ப்பர்கள் இந்த தடியை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஆடுகளை ஆபத்தான விலங்குகள்கிட்ட இருந்து தப்புவிக்கிறதுக்கு இந்த தடி என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க இல்ல. அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பா ஒரு நாளும் உங்கள் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு உங்களை ஒப்புக்கொடாதவர் இல்ல. ஒரு நாளும் நீங்க பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க, அவர் உங்களை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கார். நீங்க அவருடைய கையின் கீழ் இருக்கிற ஆடுகள் இல்லையா, உங்களை அவர் கையில இருந்து ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது இல்ல. அப்படிதான் இயேசு சொன்னார் இல்ல, என் பிதாவின் கையில் இருக்கிற ஆடுகளை ஒருத்தரும் பறித்து கொள்ள முடியாது. அடுத்து சொல்றாரு, என் கையில் இருக்கிற ஆடுகளை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. நான் சொல்றேன், எங்க அப்பாவுடைய கையில் இருக்கிற ஆடுகள் இல்ல, உங்களை ஒரு நாள் யாரும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. அவர் ஒரு நாள் சாத்தான்ட்டையும் சரி மனிதர்கள்ட்டையும் சரி உங்களை அவர் விட்டுவிட போவது கிடையாது. அவர் தன்னுடைய வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவார்னா, ஒரு பக்கம் உங்களை கவுண்ட் பண்ணுவாரு, உங்களை சரி பண்ணுவாரு, உங்களுக்கு கேரிங் கொடுப்பாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரத்தில் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்க சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்குகிறவர். தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே, அப்படின்னு என்ன அர்த்தம், வார்த்தையினால உங்கள் சத்துருக்களை அவர் சங்காரம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்ல. சரி, அப்ப அந்த தடியை வச்சு எதிரிகள் வருறப்ப அவங்கள தாக்குவாங்க, அஃபென்ஸ் பண்ணுவாங்க, தாக்கி அழிப்பாங்க. சரி, அடுத்து டிஃபென்சிவாவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா தற்காப்புக்காகவும் அதை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, அந்த தடி என்ன செய்வாங்கன்னா, மேய்ப்பர்கள் ஆடுகள் போறப்ப முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அப்படி சொலட்டிக்கிட்டே போவாங்க. தடியை நாலா பக்கம் என்ன செய்வாங்க, சொலட்டுவாங்க. என்ன எதுக்காகன்னா, பாம்புகள் சில நேரங்கள் அந்த பாதையில் இருக்கும், அந்த புதர்கள் மேல பாம்புகள் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், தொங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த தடிகளை வச்சு என்ன செய்வாங்க, தட்டி தூக்கி என்ன செய்வாங்க, அந்த பக்கம் எரிஞ்சிருவாங்க. பெரிய புதர்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த தடிகளை வச்சு அந்த தடிகள் நாலு பக்கம் சுழட்டுவாங்க பாருங்க. சுழட்டுறப்ப அந்த முட்புதர்கள்லாம் என்ன செய்யும், தெரிச்சு அந்த பக்கம் என்ன செய்யும், விழ ஆரம்பிச்சிடும். அப்போ டிஃபென்சிவாகவும் என்ன செய்வாங்க, அந்த தடிகளை பயன்படுத்துவாங்க. அப்போ நான் அந்த ஆடுகள் போகிற பாதையில் இருக்கிற
விஷ ஜந்துக்களை தூக்கி போட்டுருவாங்க. அந்த முட்கள் ஏதாவது கடந்துச்சுன்னா அதை தூக்கி அந்த தடியை வச்சு உடச்சி என்ன செய்வாங்க, தூக்கி வெளியே எறிவாங்க. அப்போ நான் அதை அந்த ஆடுகள் போகிற பாதையை செம்மையானதாக பார்த்துக்குவாங்க, இல்லை எந்த ஆபத்துகளும் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை பாதையில், நீங்கள் போகிற பாதையில் என்ன ஆபத்து இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் அப்பா உங்களை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு தீங்கல்ல, 2 தீங்கல்ல, அப்பா உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். அப்ப அப்பா உங்களை தம்முடைய கோலினால, தம்முடைய தடியினால, அதாவது அந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை கொண்டும், உங்களுக்கு தனிப்பட்ட விதமாய் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களினாலும் உங்களை அவர் ஆற்றி தேற்றி நடத்துகிறவராக இருக்கிறார் இல்லையா? அவர் உங்களை, அவரே என்ன செய்வார், உங்களை வாழ்க்கை முழுவதுக்கும் தன்னுடைய வார்த்தையினால, கோலினால உங்களை நடத்தி செல்வார். உங்களை படுகுழிக்குள்ள விழாம தன்னுடைய வார்த்தையினால தடுத்து காத்து கொள்வார். அடுத்து தன்னுடைய தடியினால உங்களை தேற்றுகிறவர். உங்க சத்துருக்களை தாக்கி அழிப்பார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆபத்துகளை எல்லாம் தாக்கி அழிப்பார். அவர் உங்களை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கார். அவருடைய தடியின் கீழ், கோலின் கீழே உங்களை கொண்டு வந்திருக்கார் இல்ல? அவர் உங்களை எண்ணி வச்சிருக்கார். கலகக்கார ஆடுகளை பிரிந்து போக பண்ணுவார். உங்களை சரியா பாதுகாத்து கொள்ள வல்லமை இல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இந்த மாதத்திலும் சரி, இந்த வருஷத்துல இனி வருகிற நாட்கள்லையும் சரி, உங்க வாழ்க்கை முழுவதும் சரி, அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றுவதாக. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 95:7 வாசிங்க. சாம்ஸ் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அப்ப நீங்க அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ள இருக்கிற ஆடுகள், அவர் தடிக்குள்ள இருக்கிற ஆடுகள். ஒரு நாளும் அப்பா உங்களை வெட்கமடைய விட போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றுவதாக. வார்த்தை சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27-29. ஜான் சாப்டர் 10 verses 27 through 29. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆமென். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, என் பிதா எல்லாரிலும் பெரியவர். அவர் தந்த ஆடுகளை யாரும் என் கையில இருந்து என்ன செய்ய முடியாது, பறித்துக்கொள்ள முடியாது இல்ல? அப்ப கர்த்தருடைய கையில இருக்கிற ஆடுகள் நீங்க. பிதாவின் கையில இருந்து உங்களை பறிக்க முடியாது, குமாரனாகிய இயேசுவின் கையில இருந்து உங்களை பறிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்ல? சரி, நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உங்க சமூகத்தில் வருகிறோம். உங்க பிள்ளைகளுக்காக, உம்முடைய கைக்குள்ள இருக்கிற இந்த ஆடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க பிள்ளைகளுக்காக உம்முடைய நுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இப்ப நாங்க செய்யற ஜெபத்தை அப்பா கேட்குறீங்கிற விசுவாசத்தோட நாங்க ஜெபிக்கிறோம். மனதார உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் உங்கள் பிள்ளைகளை தேற்றட்டும். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் உங்கள் பிள்ளைகளை தேற்றுவதாக. உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வாக்குத்தத்தங்களும் உங்கள் பிள்ளைகளை தேற்றட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படியே உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முழுவதும் உங்க பிள்ளைங்களை நடத்துங்கப்பா. நீங்க நடத்துவீங்கன்னு நாங்கள் டிக்ளேர் பண்றோம். ஒரு நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்க பிள்ளைங்களை நீங்க நடத்தி செல்வீங்கன்னு நாங்கள் டிக்ளேர் பண்றோம். இவங்களுக்கு எதிராக வருகிற ஆண்டவரே எல்லா காரியங்கள்ல இருந்தும் பாதுகாப்பு கொடுப்பீங்க. படுகுழிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பீங்க. பாவத்திலிருந்து, விஷம் மனிதர்கள்ட்ட இருந்து ஆண்டவரே பாதுகாப்பு கொடுப்பீங்க நாங்கள் டிக்ளேர் பண்றோம்ப்பா. உங்க கோல் பாதுகாக்கணும்னு நாங்கள் டிக்ளேர் பண்றோம். உங்க கோல் எல்லாவற்றையும் உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணணும்னு நாங்கள் டிக்ளேர் பண்றோம். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. உங்க தடியினால நீங்க எண்ணி வச்சிருக்கிற ஆடுகள் ஐயா, உங்களுடைய தடியினால எண்ணப்பட்ட ஆடுகள், உங்க கையில் இருக்கிற ஆடுகள், நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்கப்பா. இவங்களுடைய ஹெல்த், வெல்த் எல்லாவற்றிலும் நீங்க கவனம் வச்சிருக்கீங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் மேலே நீங்க கரிசனம் வச்சிருக்கீங்க. அதுக்காக நாங்க நன்றின்னு சொல்றோம்ப்பா. இவங்களை நீங்க சோதிச்சு பார்க்குறீங்க. குற்றஞ்சாட்டு அல்ல ஆண்டவரை, குணப்படுத்துவதற்காக. இவர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களை பிரிந்து போக பண்ணுகிறவர் ஐயா. அப்படி சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா.
பார்த்து கொள்ளுங்க. இவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருகிற போது ஓங்கிய புயத்தினாலும் கரத்தினாலும் உங்களுடைய கையில தடியை பிடித்து அந்த சத்துருக்களை அடித்து நிர்மூலமாக்குகிறவர் ஐயா நீங்க செய்வீங்க நாங்க நம்புறோம். உடைய நாசியின் சுவாசத்தினால இவர்கள் சத்துருக்கள் சங்காரமாக்கப்படுவார்கள் டிக்ளேர் பண்றேன்ப்பா. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இவங்க சோர்ந்து போகாமல் காத்துக்கொள்ளுங்கப்பா. செய்வீங்க நாங்க நம்புறோம். அது சாத்தானாகட்டும் மனிதர்களாகட்டும் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக சொல்லி பிளஸ் பண்றோம். இன்டர்னலா ஆண்டவரே இவங்களுக்கு விரோதமாய் இவங்க நடந்து போற பாதையில இருக்கிற எல்லா ஆபத்துகளையும் எடுத்து போடுவீர்னு சொல்லுகிறோம். இவர்களுடைய கால்கள் செம்மையான வழிகளில நடத்தப்படும் நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக எல்லாவற்றையும் உங்களுடைய கோலும் தடியும் இவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் நான் டிக்ளேர் பண்றேன். நீ பார்த்துக்கொள்ளும். நீங்க செய்ய போற கிருபைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இது எல்லாவற்றையும் நீங்க கேட்டு எங்கள் பிரதான மெய்ப்பன் நீங்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தர் பக்கத்துல நின்று கேட்டு உங்களுடைய ஆடுகள் மேல அவங்க தலை மேல நீங்க கை வச்சு ஆண்டவர் அப்பா நீங்க எங்களுடைய வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கு பரிவோட அவங்கள பார்த்து எங்க ஜெபத்துக்கும் வார்த்தைகளுக்கும் உங்க வாயை திறந்து ஆமென்னு சொன்னதற்காக அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தைரியமா இருங்க. அப்பா உங்க கூட இருக்கிறார். நம்முடைய பிரதான மேய்ப்பர் உங்க கூட இருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிட போறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காட் பிளஸ் யூ. அவர் உங்களை ஒரு நாள் கைவிட போறதில்லை. அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காட் பிளஸ் யூ.